கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வருகின்ற டிசம்பர் மாதம் முதல் இன்னும் கூடுதலான மகளிருக்கோ யார் யாருக்கெல்லாம் விடுபட்டு போயிருக்கோ அவங்களுக்கோ முதலமைச்சர் அவர்கள் கொடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். அவங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வர இருக்கின்றது. அதற்கான அறிவிப்பை நான் தான் சட்டமன்றத்தில் வெளியிட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி விழிகள். மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருந்து 3 மாசத்துக்கு மேல ஆகியும் SMS வரல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டிருக்கவங்களுக்கு ஒரு புதிய அப்டேட் ஒன்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அறிவிச்சிருக்காரு. இன்னும் யார் யாருக்கெல்லாம் SMS வரல, நீங்கள் விண்ணப்பிச்சு 30 நாட்கள் மேலே ஆகியும் SMS வராதவங்கெல்லாம் என்ன செய்யணும், உங்கள் அக்கௌண்ட்டில் எந்த மாதத்துலேருந்து பணம் வரும், இன்னும் நான் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கவே இல்லை, உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எங்கெல்லாம் நடக்குது அப்படின்ற எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்படின்னாக்கா நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முதல்ல மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சு 60 நாட்கு மேல ஆயிடுச்சு, எங்களுக்கு ஏன் இன்னும் SMS வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்கள் வந்திருக்கு. ரொம்ப வருத்தத்தோட வேற போட்டிருக்காங்க. 3 வருஷமா எனக்கு இன்னும் ₹1 கூட வரலைங்க, எப்போதான் எங்களுக்கு பணம் வரும் அப்படின்றப்பல நிறைய கமெண்ட் வந்திருக்கு. அவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்களோ அந்த தகவலை உடனுக்குடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி நேற்று ராணிப்பேட்டையில் துணை முதல்வர் அவர்கள் மகளிர் உரிமை தொகையை பற்றி பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நிறைய விண்ணப்பங்கள் கொடுத்திருந்தாங்க. வீட்டு பட்டா எப்ப கிடைக்கும், எங்களுக்கு மகளிர் சுய உதவி குழுல கடன் எப்ப கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய விண்ணப்பங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்தந்த தொகுதி அதிகாரிகளை கூப்பிட்டு இதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஆலோசிச்சுட்டு வராங்க. அதனால கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீட்டு பட்டாலாம் வழங்கப்படும். அதே மாதிரி மகளிர் உரிமை தொகைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் மாதத்துக்குள்ள எல்லா வேலையுமே முடிஞ்சு அவங்களுக்கு பணம் விடுபட்ட எல்லாருக்குமே பணம் வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு துணை முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இன்னும் SMS ஏன் வரல அப்படின்றதுக்கான காரணங்களையும் அவர் சொல்லியிருந்தாரு. உங்களுடன் ஸ்டாலின் முகாம் இன்னும் முடிவடையவே இல்லை. இந்த மாதம் 15ஆம் தேதியோட தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நிறைவடைது. பல மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த முகாம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு அடுத்த பணியாக பார்த்தீங்கன்னா கள ஆய்வு தான் நடத்திட்டு வரோம். அதனால SMS வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாக ஆகுது. மற்றபடி எல்லாருக்குமே SMS வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்க அப்படின்னு தான் இந்த தகவல்கள் வெளியாகியிருக்கு. இன்னும் உங்களுக்கு SMS வரல, அதனால எனக்கு பணம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது. அவர் சட்டமன்றத்தில் பேசும்பொழுதே போன மாதமே சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிச்சிருந்த எல்லாருக்குமே மகளிர் உரிமை தொகை ₹1000 வழங்குவோம். புதியதா மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருந்தவங்களுக்கு நிறைய தளர்வுகள் வேற கொண்டு வந்திருக்கும். அதனால இன்னும் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலோ அவங்க எல்லாருமே போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்கிற இடத்த பார்த்து விண்ணப்பிச்சுட்டு வந்துருங்க. எல்லாருக்குமே தகுதி வாய்ந்த அனைவருக்குமே மகளிர் உரிமை தொகை கூடுதலா வழங்குறதுக்கான உத்தரவை முதல்வர் அவர்கள் வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னாக்கா அடுத்த மாதம் தேர்தல் வருது அப்படின்றதுனால இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா திமுக சைட்ல இருந்து வழங்கிட்டு வராங்க. அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல நிறைய போட்டி இருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பா எல்லாருக்குமே மகளிர் உரிமை தொகை ₹1000 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் ஏற்கனவே கடைசி வீடியோவிலே சொல்லியிருந்தேன், உங்களுடன் ஸ்டாலின் முகாம் முடிவடைய போகுது. ஏன்னா முடிவடைகிறதுக்கு நெருக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தளர்வுகள் கொடுத்துருந்தாங்க. உங்கள் வீட்டில் 4 சக்கர வாகனங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, OAP பணம் வாங்குறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எல்லாருமே மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கோடி அப்ளிகேஷன் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதில் 1 கோடியே 20 லட்சம் பேருக்கு தான் மகளிர் உரிமை தொகை வழங்கினாங்க. மீதமுள்ள மக்களுக்கு எல்லாருமே ஏமாற்றம் கொடுத்ததுனால அடுத்த வருஷம் வர தேர்தலில் அது அவங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும், அதை சரி பண்ணணும் அப்படின்ற நோக்கில் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடன் ஸ்டாலின் முகாமையே திருப்ப கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் வர வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய நிலைமை வரும். இல்லைன்னா எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றதும் நமக்கு தெரியாது. அதனால இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாட்கள் தான் இருக்குது. அதனால உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எங்கெல்லாம் நடக்குது அப்படின்றத போய் செக் பண்ணி முதல்ல மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பத்தை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் விடுபட்டவங்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்கள் முடிவடைஞ்ச பிறகும் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் நமக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்போ பொதுமக்கள் உள்நுழைவு அப்படின்ற ஆப்ஷனையே எடுத்துட்டாங்க. அதனால உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது. இது வரைக்குமே அந்த வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். மகளிர் உரிமை தொகைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் செக் பண்ணவே முடியாது. அதுக்காக பதில் தான் பார்த்தோம்னாக்கா முதல்வர் ஹெல்ப்லைன் 1100 அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு முதல் SMS தான் வந்தது. நீங்கள் விண்ணப்பிச்சு முதல் நாளோ இல்லை அடுத்த நாளோ பார்த்தீங்களாக்கா உங்களோட விண்ணப்பம் ஏற்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு முதல் மெசேஜ் வரணும். அப்படி வந்தது அப்படின்னா தான்
உங்களோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே அப்டேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். அந்த மெசேஜே வரல அப்படின்னாக்கா உங்களோட ஃபார்ம் நிலையை உங்களால் என்றைக்குமே கண்டுக்க முடியாது. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் போயிட்டு புதுசாக விண்ணப்பிக்கிறாப்புல இருக்கும். அதனால் முதல் எஸ்எம்எஸ் வந்தவங்க அடுத்த எஸ்எம்எஸ் வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனாலும் அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் மாதத்தில் வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லியிருக்காங்க. 2 எஸ்எம்எஸ் வந்தவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா 1100 முதல்வர் உதவி எண்ணுக்கு கால் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ட்டு முழு தரவுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். 2வது எஸ்எம்எஸ் வந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஹெல்ப்லைனில் உங்களுக்கு தேவையான தகவலை கொடுக்குறாங்க. முதல் எஸ்எம்எஸ் வந்தவங்கள வெயிட் பண்ணுங்க அப்படின்ற வார்த்தைகள் மட்டும்தான் சொல்லுவாங்க. எவ்வளோ நாள் மேடம் வெயிட் பண்ணுறது? ஆல்ரெடி 3 மாதம் ஆயிடுச்சு, 45 நாளுக்குள்ளே தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டு பார்த்தோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா அதிகாரிகளுமே பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் போயிட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதனால கள பணி செய்யறதுக்கான அதிகாரிகள் வந்து ஆஃபீஸில் இல்லை. அந்த முகாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெரிஃபிகேஷனுக்கோ வேறு எந்த வேலையாக இருந்தாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணுங்கள். நவம்பர் மாதம் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எஸ்எம்எஸ் வரும், வெரிஃபிகேஷன் வரும். எல்லா வேலையுமே முடிச்சு டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே எல்லாருக்கும் விண்ணப்பிச்சிருந்த தகுதி வாய்ந்த எல்லாருக்கும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் உறுதியளிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் யாருமே பதட்டப்படாமல் எஸ்எம்எஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் ராணிப்பேட்டையில் என்ன பேசினாரு அப்படின்ற வீடியோ கிளிப்பும் நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் அதையும் கேளுங்க. நம்முடைய அமைச்சர் ராணிப்பேட்டை காந்தி அவர்கள் பேசும்போது கிட்டத்தட்ட அனைத்து திட்டத்தையும் உங்களிடத்தில் விளக்கினார். இது எல்லாத்திற்கும் மிக மிக முக்கியமான ஒரு திட்டம். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில உறுதிமொழியா கொடுத்தார். ஆட்சியில பொறுப்பேற்கும் பொழுது எவ்வளவு கடன் சுமை, எவ்வளவு நிதி நெருக்கடின்னு உங்களுக்கு தெரியும். எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிறைவேற்றவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் 2 வருடங்களுக்கு முன்பு செப்டம்பர் 15ஆம் தேதி அந்த திட்டத்தை நிறைவேற்றினார். கிட்டத்தட்ட 1,20,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துக்கிட்டு வர்றாரு. குறிப்பிட்டு சொன்னா கடந்த 26 மாதங்களாக 1,20,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் முதலமைச்சர் கொடுக்கின்றார். இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு மாசமும் சுமார் 1,70,000 மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலம் பயன்பெற்றுட்டு வராங்க. வருகின்ற டிசம்பர் மாதம் முதல் இன்னும் கூடுதலான மகளிருக்கோ யார் யாருக்கெல்லாம் விடுபட்டு போயிருக்கோ அவங்களுக்கும் முதலமைச்சர் அவர்கள் கொடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். அவங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வர இருக்கின்றது. அதற்கான அறிவிப்பை நான் தான் சட்டமன்றத்தில் வெளியிட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பேசுனதை கேட்டிருப்பீங்க. அவர் ஏன் இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றி பேசினா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்குற பொறுப்பு பார்த்தீங்கன்னாக்கா துணை முதல்வர் அவர்கள் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அவர் ஒவ்வொரு முறை இதை பற்றி பேசும்போது நம்ம சேனலில் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டு வரோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் மாசத்துலேருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் முடிவடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இது வந்துட்டு இன்னும் ஒரு 10 நாளில் முடிவடைஞ்சிரும். இதுக்கப்புறம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லையா, அதுக்கு அடுத்து வேறு எதனா அப்டேட் வருதா இல்லையா அப்படின்றத வந்துட்டு நம்ம இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு உதவலைனாலும் உங்களோட ஃப்ரெண்டுக்கு உதவ வாய்ப்பு இருக்குது. நம்ம அடுத்த ஒரு அப்டேட்டில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.